my God, what a brilliant performance. Thank you, ma'am. எவ்வளோ கியூட்டா அழகா எக்ஸ்பிரஷனோட அப்படி சங்கதிலாம் கிளாசிக்கல் மியூசிக் எல்லாத்தையும் கொண்டு வந்து கலக்கியாச்சுல்ல. சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சது. பியூட்டிஃபுல், such a lovely rendition. Thank you. All the best. Thank you. ஸ்ரீனி சார், நீங்களும் சரண் சாரும் அப்படியே மியூசிக் அகாடமி வைப்ஸ்ல இருந்தீங்க சார் ஃபுல்லா. அதுதானே, அப்படித்தான் பாடினாவா. டைகர் வரதாச்சாரி மாதிரி தான் பாடினா. ஆக்சுவலா டைகர் வரதாச்சாரிங்கப்பட்டவர் ஒரு காலத்தில் ஒரு பெரிய கர்நாடிக் மியூசிஷியன். இவளும் ஒரு டைகர் வரதாச்சாரியோட வம்சத்திலிருந்து வந்த மாதிரி பாடினாவா. தேங்க்யூ சார். ஏய், சூப்பராக பாடினாடி நீ. தேங்க்யூ சார். இந்த வயசுலேயே இப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறியே, நீ ஸ்டேஜ் ஏறி அதுக்கப்புறமா ஒரு பெரிய குழந்தை ஆகி நீ பாடும்போது நாங்கள்லாம் அப்படி தான் இருப்போம்னு நினைக்கிறேன் நாங்கள். பட் ஸோ அமேசிங், ஸோ பியூட்டிஃபுல், சச் அ க்யூட் பர்ஃபார்மன்ஸ். ஐ லவ்ட் இட் தரோலி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சரண் சார் அண்ட் ஸ்வேதம்மா. என்னன்னு சொல்ல, ஐயோ, ஐ கிவன் யூ மை ஹார்ட். மோக்ஷிதா, ஐ லவ் யூ. தேங்க்யூ மேம். என்ன ஒரு சிங்கர் நீ, என்ன ஒரு பர்ஃபார்மர். எனக்கு வார்த்தைகளே இல்லை. ஐ திங்க் இனிமே இந்த பாட்டுன்னா அது இதுதான். திஸ் இஸ் தி அல்டிமேட் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் திஸ் சாங். வேற ஒன்றுமே சொல்றதுக்கில்ல மோக்ஷி. ஏதோ ஸ்பெஷலாக பண்ணுறோமா? கண்ணுமணியே மோக்ஷிதா கலக்கி புட்ட நீ சொக்க வைக்கும் பாட்ட பாடி அசத்தி புட்ட நீ ஆட்டம் போடு வேட்ட போடு, ஆட்டம் போடு வேட்ட போடு, சந்தோஷமே சரிகமப்பா. இது கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அபிஷேகா. மயிலாடுதுறை பக்கத்தில் தருமபுரம் தான் என் ஊர். எங்கள் வீட்டில் நான், எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, எங்கள் அண்ணன். எங்கள் அப்பா காய்கறி விற்று தான் என்னையும் என் அண்ணனையும் படிக்க வைக்கிறாங்க. வருஷத்தில் தீபாவளி பொங்கல் வரும்போது எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் எல்லாம் எங்கள் அப்பா வாங்கி தருவாங்க. அது என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்படி இருக்கிற என் வாழ்க்கையில் இன்னொரு சந்தோஷம்னா அது பாட்டு மட்டும்தான். எனக்கு பாட்டுனா ரொம்ப பிடிக்கும், பாடவும் ரொம்ப பிடிக்கும். நான் பாடுனா எங்கள் அம்மாவும் அப்பாவும் விரும்பி கேட்பாங்க. ஆனால் அதை தாண்டி என் பாட்டுக்காக அவங்களால எதுவும் செய்ய முடியலை. பாவம், அவங்களையும் குறை சொல்ல முடியாதுல்ல. நான் தான் கிடைக்கிற நேரத்துலையும் இருக்கிற எல்லா இடத்துலையும் பாடுறேனே. அதனாலேயே எங்கள் ஸ்கூல் பசங்களுக்கும் தெரியும், ஸ்கூல் டீச்சருக்கும் தெரியும் நான் நல்லா பாடுவேன்னு. இப்படி 4 செவருக்குள்ளேயும் ஸ்கூல் கிரவுண்டுக்குள்ளேயும் தான் என் பாட்டு கேட்டுட்டு இருந்தது. அப்போது தான் எங்கள் டீச்சர் ஸ்டீபா டீச்சரும் தேன்மொழி டீச்சரும், அபிஷேகா நீ தான் நல்லா பாடுறியே, ஏன் நீ கலை திருவிழாவில் பாடக்கூடாது அப்படின்னு கேட்டாங்க. அதுதான் நான் பாடின முதல் பெரிய மேடை. அப்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் என் பாட்டை கேட்டு கை தட்டினப்ப சரி ஒரு பெரிய மேடையில் பாடிட்டோன்னு எனக்கும் ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. ஆனால் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இதனால் நான் சரிகமபால செலக்ட் ஆகி இங்கே வந்து பாடுவேன்னு. எனக்கு தெரிஞ்ச சில நல்ல மனுஷங்கனாலையும் என்னோட திறமையாலையும் நான் இங்கே வந்துட்டேன். ஆனால் என்ன மாதிரி எத்தனையோ அபிஷேகா திறமை இருந்தும் அதுக்கான வாய்ப்பை அமைச்சிக்க தெரியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. இப்படி என்ன மாதிரி இன்னொரு அபிஷேகாவை டீச்சர்ஸ் ஆன நீங்கள் கண்டா வர சொல்லுங்க, அவங்கள கையோட கூட்டி வாருங்க.